கள்ளக்காதலால் வந்த வினை. பொறியியல் பட்டதாரி கடப்பாரியால் அடித்து படுகொலை. குற்றவாளியை கைது செய்து போலீஸ் விசாரணை. புதுவை கிருமாம்பாக்கத்தை அடுத்த மணப்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். திருமணமாகவில்லை. பொறியியல் பட்டதாரி. இவர் சென்னை தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அங்கு அவருக்கு பணிசுமை அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டதால் அந்த வேலையை விட்டுவிட்டார். தற்போது வடமங்கலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வந்துள்ளார். இதனிடையே மன அழுத்தத்திற்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். மணிகண்டனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வசந்தராஜா என்பவரது மனைவிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மணிகண்டன் சென்னையில் இருந்தபோது சாதாரணமாக இருந்த பழக்கம் அவர் புதுவைக்கு வந்ததும் அதிக நெருக்கமாகி உள்ளது. இதனால் மணிகண்டன் அவ்வப்போது வசந்தராஜா இல்லாத சமயத்தில் அவரது வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்டு வந்துள்ளார். இது குறித்து அறிந்த வசந்தராஜா தன்னுடைய மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு தகராறு செய்து வந்துள்ளார். மனைவியை மணிகண்டனுடன் பேசக்கூடாது என கூறியுள்ளார். இது தொடர்பாக வசந்தராஜாவுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2 மாதமாக வசந்தராஜா மனைவியிடமிருந்து பிரிந்து அதே பகுதியில் உள்ள அவரது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வசந்தராஜா கடந்த சில நாட்களுக்கு முன் மணிகண்டனின் 2 சக்கர வாகனத்தை எடுத்து சென்று அடமானம் வைத்து அந்த பணத்தில் மது வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வசந்தராஜாவுக்கும் மணிகண்டனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் மணிகண்டன் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு மணிகண்டன் சாப்பிட்டுவிட்டு அதே பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்தார். இன்று அதிகாலை 5 மணி அளவில் எழுந்த மணிகண்டன் தனது வீட்டிற்கு சென்று தேநீர் குடித்துவிட்டு மீண்டும் அங்கேயே வந்து படுத்துள்ளார். சிறிது நேரம் கழித்து நாய்கள் கத்தும் சத்தம் கேட்டு அவரது தம்பி சேது வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது மணிகண்டன் அலறல் சத்தம் கேட்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் அவரை மீட்டு கிருமாம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் ஆய்வாளர் சஜித்குமார், உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அதில் வசந்தராஜா மணிகண்டனை கடப்பாரியால் அடித்து கொன்றது தெரிய வந்தது. இதையடுத்து வீட்டில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் கிருமாம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.